நேற்று இரவும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க. இவருக்கு இதான் வேலை. நீங்க செஞ்ச தவறுக்கு இந்த மொத்த வீடும் தண்டனை அனுபவிக்கணும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. விட்டு நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி எனக்கும் சாப்பாடு இறங்கியிருக்கேன். வெக்கமா இல்ல வச்சு செஞ்சிருக்காரு. அந்த நீங்க என்ன சிரிக்கிறீங்க? வருதே. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 65 எபிசோட் 66 ஓட ரிவ்யூ தான். இந்த ஹோட்டல் டாஸ்க் நடக்கும்போது தீபக் கெஸ்டா உள்ள வந்திருப்பார் இல்லையா? அப்ப பார்வதி கிட்ட பார்வதி வாயால ஒரு பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாப்ல. அது என்ன பாட்டுனா, திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டு தான் பார்வதிக்கும் பொருந்தும், பார்வதி கூடிய மல்லா மல்லாம் சுத்திட்டு இருக்கிற கமருதீனுக்கும் பொருந்தும் போல இருக்கு. திருந்தாத ஜென்மங்கள் நல்ல பாட்டுல அது. எத்தனையோ வாட்டி பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்தாப்புல, மைக்கை மறைச்சி பேசாதீங்க, மைக்கை கழட்டி வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மறுபடியும் அதே தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட பாத்தீங்கன்னா கமருதீனும் பார்வதி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல பிரஜன் வந்து ஹஸ்பண்ட் வைஃபா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்னிட்டி இருக்குது, அவங்களுக்கு வயசு இருக்குது, குழந்தைங்க இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேரும் என்ன கதைன்றது இப்போ வரைக்கும் தெரியவே இல்லையே. வெளியே போனா நீலாம் என்கிட்ட பேசவே மாட்டியானே தெரியலையே, என் லைஃப் ஸ்டைல்லாம் உனக்கு செட் ஆகுமானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் சொன்ன உடனே இரு இதெல்லாம் வந்து நம்ம மைக்ல போட்டு பேசக்கூடாது, மைக்கை நானும் கழட்டிக்கிறேன் நீயும் கழட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பிக் பாஸ் மறுபடியும் வார்னிங் கொடுத்தாப்புல, கமருதீன் மைக்கை ஒழுங்கா மாட்டுங்கன்னு. கமருதீன் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பிக் பாஸ் வாய்ஸை கேட்டாலே எல்லாரும் கப்சிப் அப்படின்னு சொல்லி அமைதியாயிருவாங்க, அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பிக் பாஸ் வாய்ஸுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். வீக்கெண்ட் எபிசோடுன்னு வந்துச்சுன்னா கமல் சார் பேசினார்னா ஒருத்தன் வாய் திறக்க மாட்டாங்க, அம்பிட்டு பேரும் கப்சிப்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போ சீசனே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பிக் பாஸ் சொல்றதையும் மதிக்கிறது கிடையாது, விஜய் சேதுபதியும் மதிக்க கிடையாது. அவர் ஏதாவது சொன்னா நான் வீட்டு விட்டு போறேன் போங்க அப்படி சொல்லிட்டு கோச்சிட்டு போறாங்க. பிக் பாஸ் பேசும்போதே கடந்து கத்துறாங்க, கதறாங்க. இத்தனைக்கும் பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்தா ஒரு சின்ன பயம் இருக்கும், ஐயோ மறுபடியும் சொல்லிட்டாரு சொல்லி பதறுவாங்கல்ல. அதெல்லாம் இல்லாம கேஷுவலா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பிக் பாஸ் வந்து வேக்கப் சாங் எல்லாம் போட்டு எல்லாரும் போயிட்டு பயங்கரமான டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் தான் எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. ரம்யாவை என்ன கேட்டகரியில இந்த வீட்டுக்குள்ள எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை டான்சர்னு சொல்லி தான் எடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ரம்யா போடக்கூடிய 2 ஸ்டெப் தெரியுமா? இதேதான் இன்னைக்கு வேக்கப் சாங்ல காட்டுறாங்க, இதே ஸ்டெப் தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வருது, அதுலயும் பார்த்தா கை இந்த பக்கம் 2 ஆட்டு இந்த பக்கம் 2 ஆட்டு. கேட்டா இதுக்கு பேர் தான் டான்ஸரா, இதுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு வேறையா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நானே டான்ஸரா இல்லன்ற அளவுக்கு எனக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த சின்ன பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க ஆடி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பிள்ளைங்க கூட ஓரளவுக்கு பெட்டரா ஆடுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டான்ஸ் கூட வர மாட்டேது நம்ம ரம்யாக்கு. அதை வச்சுட்டு பிக் பாஸ் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா பிக் பாஸ்ல டைட்டில் வேற வின் பண்ண போறாங்கன்றது நினைக்கும் போது இன்னும் ரொம்ப பெருமையா வேற இருக்குது. அந்த வழக்கமாவே இந்த வீட்டில் யாராச்சும் கேப்டன் ஆனாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு அந்த டீம் பிரிக்கிற வரைக்கும் பயங்கர ஆக்டிவா பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்து சுத்திட்டு இருப்பாங்க. போக போக பார்த்தா எவன் எக்கெடு கட்டு போனா எனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து கழுவி ஊத்துவாங்க இல்லையா? பட் இந்த வாட்டி அமித் கிடைச்ச கேப்டன்சி அந்த மனுஷன் கொஞ்சம் சீரியஸாவே பார்க்கறாப்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா காலையிலேயே போயிட்டு யார் என்னென்ன சமைக்க போறீங்க, மதியம் யார் சமைக்க போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட அந்த மனுஷனே போயிட்டு கோஆர்டினேட்லாம் பண்ண ஆரம்பிச்சாப்ல. அண்ட் யாரெல்லாம் தூங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி நீ தூங்குறத சொல்லி நானே வந்து ஸ்டோரிலாம் சொல்றேன், உன்னை தூங்க விட மாட்டேன், ஆக்டிவிட்டிலாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுட்டுதாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பேட்டரி அப்படிங்கிற மாதிரி சமோசா விற்கிற மாதிரி உள்ள பேட்டரி எல்லாம் வித்துட்டு இருந்தாப்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல மனுஷன் பயங்கர ஆக்டிவா இருக்காப்ல. இதே ஆக்டிவ் ஃப்ரைடே வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த சீசனுடைய பெஸ்ட் கேப்டன் அமித் அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல அப்ரிஷியேட் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு. பேட்டரி 10 ரூபாய். அந்த நேத்து எபிசோட்ல கமருதீனுக்கு 6 ரூபாய்க்கும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா கமருதீன் போயிட்டு 6 ரூபாய் கழுவி ஊத்திருப்பாப்ல. அதுலயும் குறிப்பா என்ன பாயிண்ட் சொல்லிருப்பாருன்னா, 10 வாரமா அவ கிச்சன் டீம் பக்கமே வரல, எப்ப பார்த்தாலும் பாத்ரூம் கிளீனிங் தான் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்வதி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அவ பாத்ரூம் கிளீனிங் கூட உருப்படியா பண்றதே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. which means பார்வதி கிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் பக்காவா பண்ணுவேன்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு பார்த்தா வியானா வந்து கணிக்கிட்டு சொல்றாங்க, இந்த பாத்ரூம் வந்து ஒழுங்காவே க்ளீன் பண்றது இல்ல, யாரு பண்றான்னு சொல்லி கேட்டா வேற யாரு, பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம போன வாரம் பக்கெட் பிரச்சனை வந்து தெரியுமா, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் பாத்ரூம் கிளீனிங்கே அவங்க பண்ணதே இல்லையாமா. அதுக்கப்புறம் வியானா வந்து பார்வதியவே கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னம்மா நீ க்ளீன் பண்றானா ஒழுங்காவே க்ளீன் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதெல்லாம் பக்காவா பண்ணிடுவேன், இல்லம்மா உள்ளலாம் பார்த்தா அப்படியே இருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன், பக்காவா பண்ணிடுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி
கிளீனா இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுன்ற மாதிரி வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காங்க. அந்த வாட்டர் நிக்கும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிடுவோமே. ஆக்சுவலா பார்வதி எதனால இவ்வளவு கான்பிடண்டா அடிச்சு விடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே வேற ஒரு இடத்துல க்ளீன் பண்ணாம க்ளீன் பண்ணிட்டனே வேணா போய் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு வைங்களேன், கேமராலே காமிச்சு விட்டுருவாங்க. பாத்துக்கோ நீ க்ளீன் பண்ண லட்சணம் இந்த லட்சணத்தை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு கேமரா வச்சுலாம் காட்ட முடியுமா? முடியாதுல. அதையே ஒரு ப்ளஸ் பாயிண்டா எடுத்து வச்சு தான் பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு ஒரு இன்சார்ஜ் போய் இதுதான் நீ க்ளீன் பண்ண லட்சணம் பாருமா அப்படின்னு சொல்லி அவங்களே கூட்டு போய் காமிச்சாதான் அவங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோன்றது தெரியும் இல்லையா? அப்புறமா ரம்யா வந்து கமருதீன் கிட்ட நல்லா சமைக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் அப்படிங்கிற மாதிரி நானே இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி கணச்செல்லாம் காமிச்சிட்டு இருந்தாப்ல. பாரு கையில கத்தி இருக்கு, ஒரே குத்தா குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கூடவே என்ன கேட்கறாங்கன்னா, நீ வேணும்னே கல்யாணம் பண்ணாம இருக்கிறியா இல்ல பொண்ணு கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் தான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன், எனக்கெல்லாம் பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி பிக் பாஸ்க்கு வேற வந்திருக்கேன், வெளியே போனா பெரிய கியூவா நிக்கும், அதுல ஒரு நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. உடனே ரம்யா பாரு பாரு இங்க வந்து பாரு உன்னை கழட்டி விட்டுருவான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாப்ல, நான் கழட்டி விட மாட்டேன் அவளை என்ன கழட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் இது சீரியஸா எடுத்து பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இல்ல இல்ல அவ அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது அப்படிங்கிறது சேர்த்தே சொல்லிக்கிறாப்ல. பார்வை ஏமாத்திடுவாங்க. பாருதான் என்ன ஏமாத்தல மாட்டான். ஸ்டார்டிங்லாம் அந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில முத ஆளா போய் நின்று பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளா யார் இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபரி தான் இருப்பாப்ல. ஸோ சபரி தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு சபரியோட நிலைமை எப்படி ஆயிப்போச்சுன்னா, வெங்காயத்தை வச்சு வெங்காயத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கமருதீனும் பார்வதியும் வந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க. அதை தியேட்டர்ல உட்காந்து பார்க்குற மாதிரி ஆப்போசிட்ல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல. இதுல வேற என்ன இவன் பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து சரி ரைட்ரா நான் கிளம்பி வெளியவே போறேன்டா அப்படிங்கிற மாதிரி சபரி கிளம்பி போனதுக்கு அப்புறமா இவங்க மறுபடியும் திருந்த மாட்டோம் அப்படிங்கிற பேர்ல காதல குசு குசுன்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் எஞ்சி வந்து மைக்க மூடிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பண்றானுங்க என்ன ட்ரை பண்றானுங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கே நல்லா தெரியுது. அது ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான செயல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வாயால் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி பிக் பாஸ் பயங்கரமா கடுப்பாயி யார் யார் எங்க நிக்கிறீங்களோ அப்படியே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு எத்தனையோ வாட்டி வார்னிங் கொடுத்தாச்சு. நேற்று நைட்டும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஏன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதே மாதிரி தான் பண்றாங்க. இந்த வாட்டி பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது, உங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. நீங்க செஞ்ச தவறுக்கு இந்த மொத்த வீடும் தண்டனை அனுபவிக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா டீ காபி பால் முட்டை இதை நாளையுமே எடுத்து இப்பவே உடனே கேப்டனும் கனியும் சேர்ந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அதை கேட்ட உடனே பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிராங்களாமா. ஒரு தடவை சொல்றாங்க ரெண்டு தடவை சொல்றாங்கன்னா சரி ஓகேங்களா. டெய்லி இதே ஒரு பொழப்பா வேற வச்சிருக்கீங்க. வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் அட்ரஸ் பண்றாங்க. அப்ப கூட நாங்க திருந்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த உடனே சாரி பிக் பாஸ் எது வந்தாலும் எங்களுக்கு கொடுக்க பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ்க்குலாம் கொடுக்காதீங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற இவங்க ரெண்டு பேரும் மைக்க கழட்டி வச்சு மைக்க மூடி வச்சு குசு குசுன்னு பேசுறது மட்டும் இல்லாம அதை ஹிந்தியில வேற பேசிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு பிக் பாஸ் கடுப்பாய் அவரு ஹிந்தியிலேயே பேசுறாப்ல. பாரு இது ஒண்ணு ஹிந்தி பிக் பாஸ் கிடையாது, தமிழ் பிக் பாஸ்னு. शायद आप भूल रही हैं कि ये तमिल बिग बॉस है. சாரி பிக் பாஸ். இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் திருந்ததுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது பிக் பாஸ்க்கு தெரியறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. விக்ரம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்லாம் பண்ணிட்டாங்க. இதுல வேற கமெண்ட் பாருங்க பண்ணதே தப்பு. அதுல வேற அது முட்டு கொடுக்குறாரமா. நான் ஒன்னும் மைக்க மறைச்சோ மைக்க கழட்டி வச்செல்லாம் பேசல பிக் பாஸ், நான் மெதுவா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ மெதுவா பேசிட்டியா சரி ஓகே அமித் அந்த முட்டையை கொஞ்சம் மெதுவாவே போய் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சி விட்டாப்ல. அமிர்தன் ஸ்லோவா பேசினாரா, அதனால ஸ்லோவா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லயும் இல்லாம இந்த சீசன்ல தான் மைக்க கழட்டி வச்சு பேசாதீங்க குச்சு குச்சுன்னு பேசாதீங்க அப்படிங்கிறது ஒரு 400 வாட்டிக்கு மேல வார்னிங்கா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ கூட பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒன்னும் பண்ணணும்னு பண்ணல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு திவ்யா அஞ்சு பாரு நீ அந்த மாதிரிலாம் பேசவே பேசாத. நேற்று நான் பார்க்கும்போது நீயும் கழட்டிக்கிட்டு அவன் மைக்கையும் கழட்டிட்டு ரெண்டு பேரும் கழட்டி வச்சு பேசுறதெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறியா, நான் பார்க்க தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் லிட்டரலி ரிப்போர்ட் இந்த மைக்கை இப்படி கழட்டி விட்டு பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கமருதீன் பார்வதி இல்லாம வேற யாராச்சும் ரெண்டு கண்டஸ்டன்ட் இருந்து பிக் பாஸ் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாருன்னா அவங்க ஓரளவுக்காச்சும் ஃபீல் பண்ணிருப்பாங்க. நம்மளால தான் இப்படி நடந்துச்சு சொல்லிட்டு கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னால தான் எனக்கு முட்டையே போச்சு, என்ன இது நேத்து நடந்தா உன நாமினேஷன்லாம் போட்டிருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்ப கூட பாருங்க பார்வதி இங்க பாருங்க குழந்தைங்களா உங்களுக்குலாம் மைசூர் பாக் கொடுத்தது மறந்துடாதீங்க குழந்தைங்களா அப்படி சொல்லிட்டு காமெடி தான் பண்ணிருக்காங்க. சோ பிக் பாஸ் கொடுத்த வார்னிங்கும் பிக் பாஸ் கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டையும் பார்வதி எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க பாத்துக்கோங்க. அந்த மைசூர் பாக்க மறந்துடாதீங்க குழந்தைகளா. ஆக்சுவலா அன்சீன்ல ஒரு சூப்பரான கண்டென்ட் ஒன்று மாடிச்சு. அது ஏன் ஒன்னர் எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது பிக் பாஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாராமா, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாராம். அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி பார்வதி சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்து வந்து அமித் கிட்ட எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அமித் வந்து சப்போர்ட் பண்ணி விடு நடந்தது நடந்து போச்சு என்ன பண்றது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ஆனா அமித் விட்டுரு
சாப்பிட முடியலன்னா விட்டுரு அப்படின்ட்டாப்புல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பின்ன என்ன, எனக்கு இந்த மாதிரி நடந்தால் நான் சாப்பிட்டுக்கவே மாட்டேனே, எனக்கு தான் சாப்பாடு இறங்காது. ஒரு தடவை 2 தடவையா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அது மாரி மறுபடியும் பண்ணா எப்படி சாப்பாடு உனக்கெல்லாம் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டாப்புல. உடனே பார்வதி அது கேட்டுட்டு சாப்பிடாம விட்டுருவாங்கன்னு சொல்லி பார்த்தா, அப்படி சொல்றீங்களா, கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. விட்டுரு. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் பார்வதியோட சேராம தனியா ஒரு கேம் ஆடினா கூட அந்த மனுஷன் ஏதோ ஒரு நல்ல கேம் ஆடிட்டு போயிடுவாருன்ற மாதிரி தோணுது. எனக்கு பார்வதியோட சேர்ந்தாப்லையா அந்த மனுஷன் உருப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அந்த மனுஷன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் பார்வதி திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பெல்லாம் திருந்துட்டாங்கன்னு வைங்களேன், பிக் பாஸ் ஷோவே நடத்த முடியாது. சாப்பாடு இறங்கல. எனக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி எனக்கும் சாப்பாடு இறங்கியிருக்கேன். அப்புறமா நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தா இந்த கோட் டாஸ்க்கை வந்து ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த வாட்டி கோட் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரு மேல வேணாலும் கேஸ் போடலாமா, ஆளாளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்களா, அந்த கார்டில் மொத்தமா 3 கேஸை வந்து எழுதணுமா, அந்த கேஸ்ல வந்து யாரு மேல கேஸ் என்ன கேஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கணுமா. ஸோ எல்லாரும் கொடுத்ததுக்கு பிக் பாஸ் பார்த்து அதுல சுவாரஸ்யமான கேஸை அப்ரூவ் பண்ணி கூப்பிட்டு சொல்லுவாங்களாம். அப்படி கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் யாரு மேல கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே வந்து ரிவீல் பண்ணணுமா, அதுக்கு முன்னாடி ரிவீலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு ஆளாளுக்கு கேஸை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாஸ்க் உடைய ஃபர்ஸ்ட் கேஸா வினோத்துடைய கேஸ் தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாப்ல. அண்ட் வினோத் யார் மேல கேஸ் போட்டிருந்தான்னு சொல்லி பார்த்தா ஆதிரை மேல தான் கேஸ் போட்டிருந்தார். என்ன கேஸ்னு சொல்லி பார்த்தா, வாட்டர்மெலன் சார் வெளியே போனதுக்கு காரணம் வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது நான் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த கேஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாப்ல. அப்ப பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, சரி ரைட், இதை ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு ஆதிரை கிட்ட சொல்லுங்க, சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு லாயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லிவிங் ஏரியால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம வினோத் வந்து விக்ரம லாயரா செலக்ட் பண்ணியிருந்தாப்ல. இன்னொரு பக்கம் ஆதிரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அரோராவை தான் வந்து லாயரா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என்னோட கேஸை வாதாடுறதுக்கு அரோராவை தேர்ந்தெடுத்தேன். இது வரைக்குமே டாஸ்க் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் எங்க தெரியுமா சொதப்ப ஆரம்பிச்சாங்க, அதாவது நமக்கு தேவையான லாயரை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நமக்கு ஆதரவா யார் கரெக்டா வாதாடுவா, கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசுவான்றது நமக்கு தான் தெரியும். அதனால நமக்கு தேவையான லாயரை செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகே, அதுதான் வெளியவும் நடக்கும். ஆனா எனக்கு ஆதரவான ஜட்ஜ்மெண்ட்டை யாரு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்மளே ஜட்ஜையும் செலக்ட் பண்ண முடியுமா, அதை பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வினோத் கிட்ட கேட்டா வினோத் வந்து அமித்தை செலக்ட் பண்றாப்ல, இதுல ஆதிரை வந்து திவ்யாவை செலக்ட் பண்றாங்க. இதுல ஹைலைட்டான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதிரை வந்து இதெல்லாம் கழுவி ஊத்தும் போது அதுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணது யாருன்றீங்க, திவ்யா தான். அப்படி இருக்கும்போது திவ்யா எப்படி நேர்மையான தீர்ப்பு கொடுப்பாங்க? நான் திவ்யாவை சூஸ் பண்ணேன். அப்புறமா ஒரு வழியா கோட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா வினோத்துக்கு ஆதரவா விக்ரம் தான் பேச ஆரம்பிச்சாப்ல. நிறைய நல்ல பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, வினோத் அண்ட் திவாகர் 2 பேருடைய காம்போ வந்து பயங்கர வைரல். அது மட்டும் இல்லாம அரோரா வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, என்னோட தான் கலை வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அவங்க இந்த வீட்டில் என்னவா இருக்கிறாங்களோ என்னவா காமிச்சிக்கிறாங்களோ அது மூலியமா தான் அவங்க வெளியே போவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும் வினோத்தால வெளியே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாப்ல. மிஸ்டர் திவாகர் வெளியில போனதுக்கு மிஸ்டர் திவாகரே தான் காரணம். அதுக்கு அரோரா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த கேஸே தப்பா இருக்குது, அவர் மட்டுமே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை சொல்லல, அவரும் ஒன் ஆஃப் தி காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் கேஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னா, நான் தான் காரணம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம யாரையும் பேசி அவருடைய ஃபேன் பேஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர் பயந்து போய் தான் இந்த கேஸையே போட்டிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு இருக்க ஒரு இன்செக்யூரிட்டி காரணமாக தான் இந்த புகாரை எடுத்து வச்சிருப்பாரு. அப்புறமா விக்ரம் வந்து வினோத்துக்கு ஆதரவா ஒரு சாட்சியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியை கூப்பிட்டு நிக்க வச்சு ஆதிரை பொது இடத்துல வச்சு வினோத் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப தப்பா தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கனி சொன்னாங்க. சரி ஓகே, அதை விடுங்க, உங்களுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அந்த பிரச்சனையில அவர் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை விட்டாருன்றதை உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது கனி என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நான் தம்பி மாதிரி பார்த்த எஃப்ஜியோட சேர்த்து வச்சு ஒரு மாதிரி பேசிட்டாங்க, கட்டி பிடிச்சி தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே, அப்ப எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி வார்த்தையை விட்டுருக்காப்ல, அதனால கூட அவர் வெளியே போயிருக்கலாம். ஆனா கானா வினோத்தால மட்டும்தான் வெளியே போனார் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து அது வருத்தமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. கானா வினோத் அவரு சேர்ந்து அடிச்ச லூட்டினால தான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி வலிச்சிச்சு? எனக்கு வருத்தமா இருந்தது. ஆக மொத்தம் விக்ரம் இது மூலமா என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கானா வினோத் கிட்ட மட்டுமே வார்த்தையை விட்டது கிடையாது, அவர் எல்லார்கிட்டையும் சண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி தான் கண்டமேனிக்கு வார்த்தையை விடுறாப்ல. இப்படி எல்லார்கிட்டையும் கண்டமேனிக்கு வார்த்தையை விட்ட காரணத்தினால தான் மக்களுக்கு வந்து வெறுப்பு வந்து அந்த மனுஷனை வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண பாக்குறாரு. புண்படுத்தின ஒருத்தனர் திடீர்னு வந்து அதற்காகலாம் போகல. உடனே அரோரா வந்து நீ அப்படி ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றியா, சரி ரைட், அப்ப என் சைடுல இருந்து நானும் ஒரு சாட்சியை இறக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை இறக்கி வியானா கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, கானா வினோத் வாட்டர்மெலன் சார் எங்க போனாலுமே பின்னாடியே போய் கலாச்சிட்டே இருந்தாரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அந்த மாதிரி தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ விக்ரம் வந்து சரி ரைட், அப்ப லிவிங் ஏரியால ஆதிரை வந்து நான் கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்டா எனக்கு ஞாபகம் இல்லைன்றாங்க. சரி ஒன் ஆஃப் த அப்படிங்கிற சொன்னது அது ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
சரி ஓகே தீச்சட்டி வாயன்ற மாதிரி சொன்னாரு. அது வந்து ஏன் சொன்னார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தையை விட்டாங்க, அதனால தான் இவர் இப்படி வார்த்தையை விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதாவது அவங்களுக்கு தேவையானது மட்டும் ஞாபகம் இருக்கு தெரியுன்ற மாதிரி சொல்றாங்க, மற்றபடி சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க, இந்த சாட்சி முழுக்க முழுக்க பயாஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. என்ன வேணுமோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு கதையை பின்னுறாங்கன்னு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அண்ட் இப்போ வரைக்குமே விக்ரமன் அரோரா ரெண்டு பேருமே பண்ண ஆர்குமெண்ட் வச்சு பார்க்கும்போது விக்ரம் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் பேசினாப்ல, ஆப்பரண்ட் ஏதாச்சும் பேசும்போது சில பாயிண்ட்ஸ்லாம் போட்டு மடக்கலாம் செஞ்சாப்ல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு ஆதரவாக தான் கேஸே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வினோத் நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க பேசும்போது அமைதியா இருந்து சொல்ல மாட்டாங்க, ஆனா நாங்க பேசினா மட்டும் அமைதியா இருந்து சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்டா கொண்டு வந்தாப்ல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜட்ஜஸ் ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா தவாலி அந்த மாதிரி நீ பேசக்கூடாது அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஜட்ஜா மாதிரி பேசிட்டு இருக்கான். இன்கேஸ் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ஏன்பா நீ தவாலியா தானே இருந்த அந்த இடத்துல நீ பேசக்கூடாதுல ஏன் பேசினா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அது ஒன்றும் இல்லை சார், நான் தவாலியா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கேரக்டர் நானே வந்து கிரியேட் பண்ணிட்டேன் சார், நான் ஒரு ஜட்ஜி, அவங்க பேசாத டைம்ல நான் பேசிப்பேன் சார், அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சதால தான் நான் பேசினேன் சார், அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். அவர் ஆதார மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் பாத்துக்கோங்க ஐயா, உரிமை தவாலிக்கு இல்லைங்க ஐயா. இன்னொரு பக்கம் அரோராக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாம வியானா ஆல்ரெடி சொன்ன விஷயத்தையே மறுபடியும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த கரிச்சட்டி வாயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வேணா திவாகரா இருக்கலாம், ஆனா ஆரம்பிச்சது யார் வினோத் தானே அப்படிங்கிற மாதிரி போது ஆமா அவர் தான் ஆரம்பிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கடைசியா அந்த வாரம் முழுக்க அவரை வச்சு செஞ்சாங்க இவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க, ஒரு கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு 50 பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. வச்சு செஞ்சிருக்காரு அந்த இதுல பாத்தீங்கன்னா பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சபரிலாம் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாப்ல, யோ நீ எதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா பம்ப்கின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பம்ப்கின் ஸ்டார்னு சொல்றதே அமித் தான், அவர் அங்க ஜட்ஜா உட்கார்ந்திருக்காப்ல. பம்ப்கின் தானே, வாட்டர்மெலன் பம்ப்கின் எல்லாம் ஒரே குடும்பம். அப்புறமா விக்ரம் வந்து கமர்தின சாட்சியா கூட நிக்க வச்சு கானா வினோத் வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லாம இந்த வீட்டுல வேற யாரெல்லாம் வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அந்த மனுஷன் இந்த கேள்வி எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிட்டாரு, வாட்டர்மெலன் ஸ்டாரை வேற யாரெல்லாம் வச்சு செஞ்சிருக்காரு இந்த வீட்டுல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நானே வச்சு செஞ்சிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. யோ நான் அப்படி கேட்கலையா, கானா வினோத் வாட்டர்மெலன் ஸ்டாரை மட்டும் கலாய்ப்பாரா இல்ல எல்லாருமே கலாய்ப்பாரான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல எல்லாருமே கலாய்ப்பாரு, என்ன கூட கலாய்ச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. உங்களை வச்சு செஞ்சிருக்காரா? ஆம், எல்லாரும் வச்சு செய்வாரா? அந்த ஆதிரை வந்து வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களே, அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது இல்ல வெளியே இருந்து ஷோ பார்த்து வந்து பேசுறதுலாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. உடனே அரோரா வந்து அவர் சொன்ன பாயிண்ட்டை நான் பிடிச்சி மறுபடியும் கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல, அதாவது நீங்களே தான் சொன்னீங்க கானா வினோத்தும் நீங்களும் சேர்ந்து வாட்டர்மெலன் சாரா வச்சு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க ட்ரிகர் பண்ணிருக்கீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல அவர் தான் எங்களை ட்ரிகர் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் மாறி மாறி பேசியிருந்தாங்க. அப்பயும் வினோத் சும்மா இருக்காம என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா மறுபடியும் இவங்க பேசுறதெல்லாம் அட்ரஸ் பண்றாங்களா, அவங்க பேசுறதை கேட்கவே மாட்டாங்கன்றது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேஸை நடக்க விடாம ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல. அங்க பேசிட்டு இருக்காங்க, அவர் எங்களுக்கு மட்டும் சொல்றாரு அவரு. கானா வினோத் ப்ளீஸ் ஜட்ஜிங். இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல தான் விஜய் சேதுபதி வினோத்துக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாப்ல, துருன்னு வராதீங்க, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, அடுத்தவங்களை பேச விடுங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த மனுஷனுக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறது மட்டும் வரவே மாட்டுது. ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா டப்புன்னு எஞ்சிடணும், டப்புன்னு கேட்டணும், எதுவாக இருந்தாலும் அந்த டைமே முடிஞ்சாயிரணும் அப்படிங்கிற மாதிரி பறக்கிறாப்ல. கடைசியா வந்து சரி ரைட் ரெண்டு பேருடைய வாதத்தை வந்து சொல்லுங்க, ஃபைனல் க்ளோஸரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது விக்ரம் என்ன சொன்னார்னா அவங்க சொல்றதை என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது, வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனதுக்கும் வினோத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி க்ளோஸர் கொடுத்துட்டாப்ல. இன்னொரு பக்கம் அரோரா என்ன சொல்றாங்கன்னா இவங்க கலாய்ச்சி அது மூலமா ட்ரிகர் ஆகி அவர் வெளியே போனதுக்கு வினோத்தும் ஒன் ஆஃப் த ரீசன்ற மாதிரி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்லி அவங்களுடைய க்ளோஸரை வந்து முடிச்சிட்டாங்க. சதி பண்ணி வாட்டர்மெலனை அனுப்பி இருக்காரு ஒன் ஆஃப் த ரீசனா. அது பிக் பாஸ் வந்து ஜட்ஜஸ் கிட்ட உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் நீங்க இப்ப கொடுக்கலாம், ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ அமித் என்ன சொன்னார்னா இப்ப ரெண்டு பேரும் பண்ண வாதத்தை வச்சு பார்க்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கும் வினோத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. வாட்டர்மெலன் போனதுக்கு காரணம் வினோத் இல்ல அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் பூபதியோட தீர்ப்பு, அவ்வளவுதான். சரி ஓகே, அஃப்கோர்ஸ் திவ்யா வந்து ஆதரிக்கு ஆதரவாக தான் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நான் ஜட்மெண்ட்டே கொடுக்க போறது இல்லை, நான் வந்து வினோத்துக்கு அட்வைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற பேர்ல ஆதரை ஒன்றும் சும்மா சொல்லலையே, வெளியே போய் ஷோ பார்த்துட்டு வந்தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. அதாவது இப்போ இங்க நடந்த வாதத்தை வச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்க எங்க போய் ஷோ பார்த்துட்டு வந்தாங்கன்றதெல்லாம் ஜட்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வெளி உலகத்துல இருந்து சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துதான் சொல்றாங்க, அது அவங்களோட ஒப்பீனியன். இது ஜட்மெண்ட் மாதிரியே இல்லைன்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கும் திவ்யா பையனமா கடுப்பாய் நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, என்ன சொல்ல வரீங்க,
எனக்கு எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்ல முடியும். இஷ்டம் இருந்தா இந்த பாருங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அமைதியா இருங்க. நாங்க எஸ் அமைதியா இருக்கேன், அமைதியா இருங்க, திரும்ப அமைதியா இருங்க, அமைதியா இருக்கணும்னு இச்சு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து அமைத்துக்கிட்டு என்ன சார் இப்படி பண்றாங்க, அதான் அமைதியாயிட்டாங்களா, பேசி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி விட்டாப்ல. ஏன்னா அமைதியா இருங்கன்னு ஒரு தடவை சொல்லலாம், எஸ்ஸுக்கு ஓகேக்கு எல்லாத்துக்குமா அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அமைதியா இருங்க என்ன சார் இது? அமைதியாயிட்டாங்க. கண்டினியூ. சோ ஃபைனலா திவ்யா என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லி கேட்டா, வினோத்துடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது, இதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. கருத்துல அப்புறம் சொல்லிக்கலாமா, ஜட்மெண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டா இதுதான் ஜட்மெண்ட்டே, கிழிஞ்சது போ நல்லா இருக்குமா உன் ஜட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா வினோத் அமைதியா இருக்காம நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. பிக் பாஸ் அங்கேருந்து பேசுறாப்ல, அதை எவனும் காதுல வாங்கிக்காம மறுபடியும் கைமையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் நிலைமை யோசிச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி சவால்லாம் விட்டாப்ல, நான் எல்லாத்தையும் டிஸ்ஓன் பண்ணிட்டேன், முடிஞ்சா என்ன சம்பாதிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாச்சு பிக் பாஸ் பேச்ச மதிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்ப வரைக்கும் எவனும் மதிக்க மாட்டாங்க. இதுல ஜட்ஜி பேசுறாங்களா இல்லையா, தவாலி தான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா இருக்க அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல யாரு ஜட்ஜி, யாரு தவாலி, யாரு ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கா எதுவும் தெரியாம எல்லாரும் கைமைன்னு கத்துறாங்க. இதுல பிக் பாஸ் பேசுற அமைதியா இருக்க, பிக் பாஸ் பேசுற அமைதியா இருக்க பேர கூட்டத்துல ஒருத்த கத்திக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு அங்க இருக்கிற 2 ஜட்ஜுமே ஒரே தீர்ப்பை சொன்னாங்க அப்படின்னா இதுதான் தீர்ப்புன்ற மாதிரி முடிச்சு விட்டுறலாம். ஆனா 2 பேரும் வேற வேற விஷயத்தை கன்வே பண்றதுனால இப்ப மக்கள் மன்றத்துக்கு போகுது, அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்களாம், அது மூலியமா தான் தீர்ப்பு முடிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கனி என்ன சொன்னாங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த விட்டு வெளியே போனதுக்கு வினோத் ஒன்றும் காரணமா இருக்கிற மாதிரி தெரியல, அவரே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல, சரி ரைட், அப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது வினோத்துக்கு தான் ஆதரவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்பயுமே திவ்யா விடாம நான் ஒரு 2 டவுட் கேட்டுக்கலாமா அப்படிங்கிற கேட்டாங்க. அது நீ தனியா போய் வீட்டுல கேட்டுக்கோமா, இப்ப டாஸ்க முடிச்சலாம் சொல்லி முடிச்சு விட்டாரு. ஒரு டவுட் இருக்கு, நான் அதை கேட்கலாமா உங்க கிட்ட? வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். அந்த ஜட்மெண்ட் வினோத்துக்கு ஆதரவா வந்துருச்சு அப்படின்னோடனே அந்த மனுஷன் சும்மா இருக்காம கோர்ட்ல நிக்கிறோம் கூட பார்க்காம அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான ரியாக்ஷனை கொடுக்க தான் செஞ்சாப்ல. அதை பார்த்து வியானா இன்னும் பயங்கரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. How can you do that? It was so uncomfortable அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வினோத்தும் சொன்ன மாதிரி அமைதியாவே இருக்க மாட்டாப்ல, யாராச்சும் ஒன்று ஆரம்பிச்சுட்டா உடனே பேசுவேன், உடனே குதிப்பேன், உடனே கத்துவேன் சொல்லிட்டு அந்த மனுஷன் வழக்கமா என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாரோ அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வேற வினோத் எஃப்ஜேக்கும் ஆதரிக்கும் ஒரு நட்பு இருக்கிறதுனால ஒரு ஆதரிக்கு சப்போர்ட் பண்றாப்ல, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார் போல இருக்கு. அந்த வார்த்தையை ஆதரை பிடிச்சிட்டாங்க. அது எப்படி எனக்கும் எஃப்ஜேக்கும் நட்பு இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் திவ்யான்னு சொல்லி பேசிட்டாரு. திவ்யா மேட்டர் அப்புறம் டீல் பண்ணிக்கலாம், முதல்ல எஃப்ஜே மேட்டர் டீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே திருவா நம்ம எஃப்ஜே கிட்டே போய் டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எஃப்ஜே கிட்டே கூட்டு போனாப்ல. இவர் நினைச்சுக்கிட்டாரு எஃப்ஜே இவருக்கு சப்போர்ட்டா பேசுவார் நினைச்சிட்டு, ஆனா எஃப்ஜே இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. உங்க 2 பேரும் வச்சு நான் சொன்னேன்றாங்க. அண்ட் மறுபடியும் வினோத் ஒரு பக்கம் எஃப்ஜே நாங்க பேசினா மட்டும் அமைதியா இருக்க சொல்றான், நீங்க பேசும்போது அமைதியா இருக்க சொல்லல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு எப்படி எங்க 2 பேருக்கு நட்பு இருக்குன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதே கேள்வியை ஒரு 400 வாட்டி திருப்பி கேட்டுதாங்க. கடைசியில் நட்புன்றது நம்ம கெட்ட வார்த்தையா, அதுன்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எனக்கு அவனுக்கு நட்பே இல்லையே, இல்லாத நட்பை எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படி சொல்லி அது நியாயமான கேள்வின்றாப்ல. ஒரு பக்கம் ஆதரவு பிரச்சனையே முடியல, இன்னொரு பக்கம் பார்த்தா வீணா வந்துட்டாங்க, நீங்க நாக்க வச்சு ஒன்று பண்ணீங்களே, தட் வாஸ் சோ ஆக்வர்ட், எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, நீங்க எப்படி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் வீட்டில் இருக்கிற 50 பேரும் ஏதாச்சும் ஒன்று கிடைக்காதா, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட மாட்டோமா, பிரச்சனை பண்ணி எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணிட மாட்டோமா அப்படின்னே சுத்திட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு. அப்போ கூட வினோத் நான் ஜெயிச்சிட்டேன், அதனால அந்த மாதிரி பண்ணேன், எனக்கு அப்படி தோணுச்சு நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. விக்ரம்கிட்ட கையை கொடு தொட்டு பாரு எவ்வளவு ட்ரையா இருக்கு, அதனால இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க எப்படி பண்ண கொஞ்சம் பண்ணி காமி அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கேட்டோடனே அதை பண்ணி காமிச்சாரா, இது ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விக்ரமே சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறமா அவரே ஒத்துக்கிறாப்ல, நான் ஜெயிச்சிட்டேன் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஜெயிச்சிட்டேன் தான் பண்ணேன்றதை ஆரம்பத்திலே சொல்லிட்டு போயிடலாம்ல, அதை விட்டுட்டு உதவி ட்ரையா இருந்துச்சு அதனால பண்ணலாம், ஏன் முட்டு கொடுக்கணும். அண்ட் எங்கிட்ட சுத்தினாலுமே விக்ரம் கடைசியில் எங்க நிற்பாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தானே, அதான் அவங்க ஆக்வர்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. ஒரு சாரியை கேட்டு முடிச்சு விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் எதுக்கு சாரி கேட்கணும், நான் பண்ணது தப்பே கிடையாது, அது என்ன ஆகுனா சாரி கேம் சொல்லிட்டு சாரியை தூக்கிட்டு வரன்ற மாதிரியே கேட்டு விட்டாப்ல. அப்போ ஆதரே நீங்க சாரிலாம் கேட்க வேணாம், பட் இருந்தாலும் என்னையும் எஃப்ஜேயும் வச்சு நட்புன்ற மாதிரி சொன்னீங்களா அது தப்பு, ஏன்னா அது வெளியே தப்பா போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதாமா. எங்கேருந்துடா எஃப்ஜேக்கும் உனக்கு நட்பு இருக்குன்னு சொல்றது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எஃப்ஜேன்ற வார்த்தையை எடுத்தாலே உங்களுக்கு தப்பா போயிருன்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு போல இருக்கு. இதுல வேற வேணா ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து உங்களை எப்படி லாக் பண்றேன் பாருங்க அப்படிங்கிற பேர்ல நீங்க நாக்க காமிச்சீங்களே, அதை பார்த்து வேற யாரும் இல்ல உங்க ஃப்ரெண்டு கமருதினே டென்ஷன் ஆயிட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா எங்க கமருதினை கூப்பிட்டு கேளுன்னு சொல்லி கேட்டா அவரு இல்லையே எனக்கு அப்படிலாம் தோணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல.
எங்கேயாச்சும் எப்பயாச்சும் வினோத்தை வந்து கமருதீன் விட்டு கொடுத்துருவாரா? அது கூட தெரியாம வீணா அவரையே சாட்சியை கூப்பிட்டு இருக்கு. அவன் சுபாவம் அந்த மாதிரி ஆனா கமருதீன் வீணா முன்னாடி வினோத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால அங்க முட்டு கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் வினோத்தை தனியா கூட்டு போய் என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க தான் செஞ்சாப்ல. பாடுறா, உனக்கு ஃபேன்ஸ் அதிகம்னா நீ வெளியெல்லாம் போக மாட்டேன், ஆனா நீ என்ன தப்பு பண்றியோ அந்த தப்பை வந்து திருத்திக்கோடா. எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ என்ன தப்பு பண்றது நீயே அனலைஸ் பண்ணி திருத்திக்கோ, அது உனக்கே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தேவையான அட்வைஸை ரொம்ப நேரமா கொடுத்து அமுச்சு விட்டாப்ல. ஆனா அந்த மனுஷன் பாருங்க மறுபடியும் போய் பார்வதி கிட்ட அதே தான் பேசுவேன் அப்படிங்கிற பேர்ல எஃப்ஜே நம்ம பேசும்போது மட்டும் பேச வேணான்றான், ஆனா அவங்க பேசும்போது பேச வேணாம்னு சொல்லவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல, பார்வதி கிட்ட. இதுல பார்வதி பாருங்க பயங்கரமான சகுனி வேலை விளையாடுவாங்க இல்லையா, அதே வேலையை இங்கேயும் விளையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அரோரா கிட்ட போயிட்டு நீ எதுக்கு வியானாவை சாட்சியை கூப்பிட்ட, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்து பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட பேசினாங்க. அப்படியே இங்க வந்து இப்ப வினோத் பேசின உடனே வினோத்துக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு ஜட்ஜஸுமே வந்து மெயின் கண்ணு ஓ மேல தான் இருந்தது, அதை தான் நாங்களுமே கேட்கிறோம். இதுல வர வினோத் அமித்துமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்ப அமித்தே வந்து என்ன சொன்னார்னா, நீ பாரு நீ தான் என்ன ஜட்ஜாவே செலக்ட் பண்ணிருக்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா அது பயாஸ்டா இருக்கும், அங்க என்னென்ன வாதம் நடக்குதோ அதை வச்சு தான் என்னால சொல்லவே முடியும், உனக்கு கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அதை வச்சு நான் ஒரு தீர்ப்பு கொடுத்தேன், அந்த தீர்ப்பு உனக்கு சாதகமா தான் இருந்துச்சு, நீ அதை தான் பார்க்கணும், சும்மா அவங்க பேசுங்க இவங்க பேசாதீங்க நீங்க பேசுறீங்க இப்படிலாம் கேட்டுருந்தோம் அது பால்வாடி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எல்லாரும் கேட்கணும்னா அப்படி நான் பால்வாடி நடத்தலங்க. ஆனா யாருதான் எவ்வளவுதான் அந்த மனுஷனுக்கு எடுத்து சொன்னாலுமே கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் மட்டும் டென்ஷன் ஆயிட்டார் அப்படின்னா அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்ப கூட பாருங்க வேணா வந்து எதுக்கு அப்படி நாக காமிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இந்த மனுஷன் சம்பந்தமே இல்லாம அன்னைக்கு கரண்டியை நக்கிட்டு உள்ள விட்டியே ஏன் விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குதா? ஆனா நீ என்ன ஒரு கேள்வி கேட்டா உனக்கு என்ன கேள்வி இருக்கோ அது எங்க இருந்தாலும் தோண்டி எடுத்து வருவேன்ற மாதிரி கேட்டிருக்காரு போல இருக்கு. அதை போயிட்டு வேணா வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு போது அந்த மனுஷன் ஏன் தான் இப்படி பண்றாரு எனக்கே சத்தியமா தெரியல, எவ்வளவோ சொல்லியாச்சானா மறுபடியும் அந்த மனுஷன் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம், பட் இருந்தாலுமே அது அவருடைய பிரச்சனை, அது அவரோட போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாப்ல. விவாகர் நான் 2.0 மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சதோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. எபிசோட் பொறுத்தவரைக்கும் பார்வதி அண்ட் கமருதீன் ரெண்டு பேரும் பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது பயங்கர காண்டாவும் இரிட்டேட்டிங்கா தான் இருக்குது. ஒன்னு ஒரு எபிசோட்ல பார்க்கிறதுக்கே இவ்வளவு காண்டா இருக்குது, லைவ்லாம் பார்க்கறவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க பிக் பாஸை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லையே. பிக் பாஸ் மேல பயம் இருந்தா மறுபடியும் இதே வேலையை பார்ப்பாங்களா? இப்ப கூட ஜாலியா தான் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க பிக் பாஸை மதிக்கல, ஷோ மதிக்கலனா கூட இவங்க ரெண்டு பேரும் ஷோ விட்டு வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா, இதுதான் பிக் பாஸ் ஷோக்கே கண்டென்ட். அதனால இவங்க கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் எது வரைக்கும் தெரியுமா, டாப் 5 வரைக்கும் கண்டிப்பா வச்சு தான் இருப்பாங்க. நீங்களே வேணா பாருங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க் கோர்ட் டாஸ்க் நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜட்ஜையும் நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அதான் ஹெவி காமெடியா இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபேவரான ஜட்ஜை வச்சுக்கிட்டா அப்புறம் ஜட்மெண்ட் எங்க வரும்? எல்லாத்துலயுமே மக்கள் மன்றம் அப்படிங்கிற மாதிரி போய் அவங்க எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணி சொல்ற ஜட்மெண்ட் தான் ஜட்மெண்டா வந்து நிக்குமா என்னன்றது ஒண்ணுமே புரியல. அண்ட் வினோதோட சண்டைலாம் அவ்வளவு பெரிய சண்டையே கிடையாது, மறுபடியும் அதே தான் எல்லா இடத்துலயும் போயிட்டு பேசிட்டே இருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு கேஸை கூட காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட விலைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ வீடியோ மச் போன வீடியோஸ் போன ரிவ்யூஸ் போன ட்ரோலோட சந்திக்கலாம். ஷாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர்.